ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேராசை பிடிச்ச இந்த ரெண்டு பிடாரிங்களும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அஞ்சலி சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஃபார்மை எடுத்துகிட்டு போய் வந்து பேங்க்கில் கொடுத்தாவே வந்து காசு கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் வந்து போகிறாங்க. பேங்க்காரனா இழிச்சு வாங்க அவன் நம்ம வந்து சும்மா வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனவே ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்குறான் பைத்தியக்கார பையன். இவங்க சாதாரண ஃபார்மை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, சார் ஃபிக்ஸட் டெபாசிட் எங்கள் அப்பா பேரில் 10 லட்சம் அதை எடுத்து கொடுத்துருவாங்களா வச்சாம் பாருங்க அந்த பேங்க் மேனேஜர். அவர் மாசிலா மணி சைன் போட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த பணத்தை வந்து கொடுப்போம், இல்லைனா வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சார் அவரோட வந்து நடக்க முடியாது, பேச முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த அஞ்சலி சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. நான் அவருடைய ஒய்ஃப் தான், நான் அவருடைய மக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையாகவே இருந்தாலும் நாங்கள் வந்து எடுத்ததும் வந்து நீங்கள் இந்த பேப்பரை நீட்டினதும் வந்து கொடுத்துட முடியாது, எங்கள் பேங்க்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, அதுபடி தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. சார் அப்படி என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். மெடிக்கல் கண்டிஷனில் வந்து ஒருத்தர் வந்து இருக்கிறப்ப அவரால் வந்து பேங்க்குக்கு வர முடியல, நாங்களாம் நேரடியாக போயிட்டு பேங்க்லேருந்து அவர் வந்து மெடிக்கல் ஃபிட்டாக இருக்காரா, இல்லை அவர் உடல்நலம் ஏதாவது பாதிக்கப்பட்டு இருக்கா, அவர் பேச முடியுமா, இல்லை இந்த அமௌண்ட்டை வந்து கையெழுத்து போட்டு வாங்க முடியுமான்ற வரைக்கும் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே சார் நீங்கள் நாளைக்கே வந்து வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பணத்தாசை பிடிச்ச அஞ்சலி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அர்ஜென்ட் பணத்து மேலே போகிறப்ப பணத்தை வந்து தூக்கி வாயிலேயே போட்டு போக போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் இந்த சின்னாமணி வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய லட்சுமியை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து இந்த 10 லட்சத்தை வந்து எடுக்க விட மாட்டான், உடனே வந்து மகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வர வச்சிருவா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு அந்த பேங்க் மேனேஜர் வந்து வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி வந்து ரூமுக்குள்ளே சாத்தி அடாவடியாக வந்து கட்டி போட்டு வைக்கிறாங்க இந்த ரெண்டு பைத்தியக்காரசிங்களும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசந்துக்கு வந்து வேறு வேலையை கொடுத்து அனுப்பி விட்றாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க பண்ணுற தில்லுமூலி வேலையெல்லாம் வந்து தெரிய வந்து நம்ம இலக்கியா வந்து இவங்க 2 பேருக்கு வந்து சரியான அடி வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேங்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய கண்டிஷனை வந்து பார்க்குறாருங்க. பார்த்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் வந்து இப்போதைக்கு தான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து பார்த்துட்டு இப்போதைக்கு அவருக்கு வந்து டெம்பரவரியாக தான் வந்து இந்த இது இருக்குது, கை கால் இழுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து அவரால் வந்து இப்போ கையெழுத்து வந்து போட முடியாது, எங்களுக்கு வந்து கையெழுத்து தான் முக்கியம், கை நாட்டு கூட முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த பேங்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து அந்த 10 லட்சத்தை வந்து ஆட்டிய போகிறதுக்கு தான் வந்து பார்க்குறாங்க. அதனால் வந்து இவங்களை நம்பி எல்லாம் நம்ம அவ்வளோ பணத்தை வந்து கொடுத்துட்டா நாளை பின்ன வந்து இவர் வந்து கேட்குறப்ப நம்மளால் வந்து பதில் சொல்ல முடியாது பேங்க்கில். அதனால் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மெடிக்கல் கண்டிஷன் வந்து ரெக்கவர் ஆகிற வரையும் எங்களுடைய பேங்க் வந்து நாங்களே வந்து டைரெக்டாக அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து செலவு பண்ணுறோம், ஆனால் வந்து மொத்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியெல்லாம் உங்ககிட்ட வந்து கொடுத்துட முடியாது, அவர் என்னைக்கு வந்து ரெக்கவர் ஆகி வராரோ அன்னைக்கு வந்து கையெழுத்து போட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆப் வச்சுட்டு போக போகிறாங்க. இந்த சிந்தாமணிக்கு அஞ்சலிக்கு வந்து சரியான ஆப்புன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.